சார் நம்ம கமெண்ட்ஸ்ல எப்பயுமே ஒரு பதிவு வந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, நீங்க ஆண்கள் மட்டும்தான் சொல்றீங்க, பெண்களுக்கு சொல்லவே மாட்டீங்க. சார், இந்த ரிஷபராசி பெண்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவாவே இந்த ரிஷபராசி பெண்கள் ஒரு கூர்மையான கத்தியை போல். இவங்க எங்க போனாலும் இவர்கள் ரசிக்கப்படுகிறார்கள். விரயம், கடன் நிறைய இவங்களுக்கு ஏற்படுது. இந்த விஷயத்துல அவங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், இதுலதான் அவர்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா குரு சாபத்தை பெறக்கூடிய நபர்கள் ரிஷபராசி சகோதரிகள். தனிமையில் உட்கார்ந்து அழுக வேண்டிய ஒரு அமைப்பு ரிஷபராசி சகோதரிகளுக்கு நிறைய ஏற்படுகிறது. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதுக்கு ஏதாவது வழிபாடு அப்படின்னு கேட்டா இருக்குமா? அதாவது இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுகமே சொல்லுங்க சார். வணக்கம் சாய் செந்தில் சார். நம்ம கமெண்ட்ஸ்ல எப்பயுமே ஒரு பதிவு வந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, நீங்க ஆண்கள் மட்டும்தான் சொல்றீங்க, பெண்களுக்கு சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கீழே விளக்கம் கொடுப்போம். இல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் பொதுவானதான்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட எதாச்சும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம பெண்களுக்கே ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சுட்டா என்ன, நீங்க ரொம்ப சந்தோஷம் சார், வாங்கன்னு. உங்க பிஸி டைம் எனக்கு தெரியும். அந்த பிஸிலையும் நம்ம உறவுகளுக்கு விளக்கம் கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார், இந்த ரிஷபராசி பெண்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க சார். ரிஷபராசி சகோதரிகள்னு எடுத்துக்கலாம், இல்ல ரிஷபராசி தாய்மார்கள்னு எடுத்துக்கலாம், இல்ல ரிஷபராசி பாப்பாக்கள், இன்னும் என் பொண்ணோட வயசா கூட இருக்கட்டுமே, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத இப்போ டீட்டெயில்டா பார்ப்போம். பொதுவாகவே ரிஷபராசி பெண் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையா கண்டுபிடித்து விடலாம். ஏன்னா இவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதிகமா கே இல்லைன்னா வி அப்படிங்கிற எழுத்துல தான். இப்போ வினோதா, வினோதினி, காவேரி, கயல், விஜயலட்சுமி, இந்த மாதிரி எழுத்துக்கள்ல தான் இவங்க பெயர் வரும். காலபுருஷனுக்கு 2வது ராசி, 2ன்னா தனம், குடும்பம், வாக்கு. அதையே முதன்மையா கொண்டவர்கள். முதன்மைனா அந்த பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், ஒரு உயர்நிலை உயர் பதவிக்கு போக வேண்டும் அப்படிங்கிறத முதன்மையா கொண்டவர்கள். பொதுவாகவே இந்த ரிஷபராசி பெண்கள் ஒரு கூர்மையான கத்தியை போல். அப்படின்னா ஒரு டாக்டர் கையில இருக்கிறதும் கத்தி தான், ஒரு டான் கையில இருக்கிறதும் கத்தி தான். ஒரே கத்தி தான், கை மாறும் பொழுது ஒரு உயிரை காப்பாற்றும், சில நேரத்தில் ஒரு உயிரை கூட எடுத்துவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நிகரான டென்ஷன்ஸையும் கொடுக்கும். அப்போ நீங்க அவங்களை பக்குவமா, உணர்வு பூர்வமா நீங்க அவங்கள ஹேண்டில் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய அசட். அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு பெரிய வைர நெக்லஸோ, ஒரு மாட மாளிகையோ, சொகுசு பங்களாவோலாம் கிடையாது. ஒரு லவ், ஒரு அன்பு, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அது ஒரு அப்பா கூட பொண்ணுகிட்ட சொல்லலாம், ஒரு சகோதரன் கூட ரிஷபராசி சகோதரிகிட்ட சொல்லலாம், ஒரு பையன் கூட அவங்க அம்மாட்ட போய் ஐ லவ் யூமா, ஐ மிஸ் யூமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரிஷபராசி பெண்மணி உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக மாறிவிடுவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா ரிஷபராசி பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் 99% மேட்ச் ஆகும். 99.9% மேட்ச் ஆகும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ராசியாதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்ன, ஒரு லக்ஸுரி, ஒரு ஃபேண்டசி, ஒரு உல்லாசம், இதெல்லாம் அவங்க விரும்பக்கூடிய ஆட்கள் மட்டும் கிடையாது, அதற்கு தகுதியான நபர்கள். எப்படின்னா, ஒரு ரிஷபராசி பாப்பா ஒரு ஜஸ்ட் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்குள்ளர ஒரு சின்னதா ஒரு ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்கும். அது ஏதோ ஒரு சுடிதார் போட்டிருக்கலாம், இல்லை ஒரு இதை போட்டு. ஆனா அந்த கார்மெண்ட், அந்த காஸ்டியூம், அந்த மேக்கப் எல்லாம் பார்த்தா என்னமோ ஒரு 50,000 ரூபா ட்ரெஸ்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி, ஒரு பெரிய பியூட்டிஷியனே மேக்கப் போட்ட மாதிரி. அந்த பியூட்டிஷியனுக்கே இது ஹெச்டி, இது எல்டி அப்படின்னு அந்த மேக்கப் எல்லாம் பத்தி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இந்த பாப்பாக்கு விஷயம் தெரியும். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பவர்கள். ரொம்ப நேர்த்தியா, ஒரு நடு வயதுல இருக்கக்கூடிய ஒரு ரிஷபராசி பெண்மணி ஒரு காட்டன் சாரி தான் கட்டியிருக்கும் அந்த சகோதரி. ரொம்ப நேர்த்தியா, விரசம் இல்லாமல், பார்வையாளர்களை உறுத்தாத வண்ணம், அவ்வளவு ஒரு நல்ல சென்ஸா, ஒரு கோலம் போடுறது, ஒரு ரங்கோலி போடுறதே பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்னமோ ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும். வீட்டில் அந்த இன்டீரியர் டெக்கரேஷனு, அந்த ஸ்க்ரீனு, அந்த மேட்சிங் எல்லாம் வைப்பாங்க. பார்த்தா ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டரே இவங்கள்ட்ட கோர்ஸ் படிக்கலாம்.
அந்த அளவுக்கு ஒரு கலைநயம், ஒரு நேர்த்தி. அதனாலதான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஊடகங்கள், மீடியா, இயல், இசை, நாடகம், ஆர்ட்ஸு, ஏன்னா இவங்க எங்க போனாலும் இவர்கள் ரசிக்கப்படுகிறார்கள். இவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் ட்ரெண்டு. இந்த பாப்பா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோ அதுதான் இன்னைக்கு ஸ்டைல். இந்த பாப்பா என்ன பாட்டு பாடுதோ அதுதான் வைரல். இந்த பாப்பா என்ன வண்டியை ஓட்டிட்டு வருதோ அதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன். அப்போ இன்னைக்கு என்ன ட்ரெண்டு, இன்னைக்கு என்ன வைரல்ங்கிறத இவங்கள வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரிசப்ஷன்லாம் நடக்குதுன்னு வைங்களேன், மாப்பிள்ளை பொண்ணை விட்டுருவாங்க, இவங்க செல்ஃபி எடுக்கிற விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணா, இந்த பொண்ணுகிட்ட இப்பவே நம்ம அப்பா அம்மாவை விட்டு பேச சொல்லிடலாமாட்டிருக்கு. ஸ்டீலிங் த ஷோன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒளிவட்டம் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு தேஜஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஆரா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு பிரகாசமா இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு எங்க போனாலும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. எங்க போனாலும் அவர் பிரசன்ஸ் இஸ் ஃபெல்ட். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்? இதனால என்ன ஆகும், நாம் எப்படியும் பிழைத்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு பக்கம் நம்மள ஃபேஷன் டிசைனருங்கிறான், ஒரு பக்கம் நம்மள பியூட்டிஷியனுங்கிறான், ஒரு பக்கம் நம்மள பாடகருங்கிறான், ஒரு பக்கம் நம்மள அப்படியே தூக்கி வச்சிடுறாங்க எல்லாரும்னு சொல்லிட்டு, சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் கல்வியை கோட்டை விட்டு விடுகிறார்கள். இது அவங்க பின்னாடி தான் ரியலைஸ் பண்றாங்க. ஏன்னா எங்க போனாலும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கே, நம்ம மீடியால போயிடலாம், நம்ம டிவியில போயிடலாம், நம்ம யூடியூப் சேனல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்ல இருக்கும் பொழுது சில பேர் இந்த கல்வியை கொஞ்சம் நழுவ விடுகிறார்கள். இது இவங்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட். இதை அவங்க சரி பண்ணிக்கணும். நான் ஒரு சில நெகட்டிவ் விஷயங்களை அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு உண்டான காரணம், சகோதரிகள் அதை அனுகூலமா எடுத்துக்கிட்டு அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இதையும் தவிர ரிஷபராசி இந்த ஃபேண்டசி விரும்பக்கூடிய நபர்கள். ஏன்னா இந்த ராசியாதிபதியே ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆயிடுது. இப்போ ரிஷபத்துல வர்ற நட்சத்திரம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கிருத்திகை வருது, அட்மினிஸ்ட்ரேஷன், சந்திரன் கற்பனா சக்தியின் உச்சம், அதுவும் சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம். இப்போ மிருகசீஷம் போல்டு செவ்வாயோடைய நட்சத்திரம். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன், கற்பனா சக்தி, போல்டு, எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு நல்ல வசீகரமான தோற்றம், ஒரு ஆளுமை எல்லாம் இருக்கும் பொழுது இவர்களால் எதையும் சாதிக்க முடியும். அது இவங்களுடைய ஒரு பெரிய அசெட். ரொம்பவும் சந்திரன் உச்சம்ங்கிறதுனால ரொம்ப உணர்வு பூர்வமா எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க இறங்கி விடுவாங்க. ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு அம்மாவும் பொண்ணும் நடந்து போனா கூட இது ஒரு அக்கா தங்கச்சியோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஒரு யூத்தா, ஒரு நல்ல ஃபுட்டு, ஒரு லக்ஸுரி லைஃப், இதெல்லாம் அவர்களுக்கு பொதுவாகவே கிடைக்கும். ஆனா எங்க இவங்க சறுக்கி விழுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம விவரமா பார்ப்போம். இவங்களுக்கு ராசியாதிபதியே ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாய் போய் விட்டுருது. அந்த சுக்கிரன்கிறவர் இவங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்தில் உச்சம். அந்த லாபம்ங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது வருது. அப்போ விரயம், கடன் நிறைய இவங்களுக்கு ஏற்படுது. இந்த விஷயத்துல அவங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும். பெண்களா இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு கடன், இந்த மாதிரி கடன் எல்லாம் நிறைய இவர்களுக்கு ஏற்படுகிறது. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், இதுலதான் அவர்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா குடும்பம்ங்கும் போது நம்ம 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கணும். அப்போ 2ஆம் அதிபதி புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். அப்ப அந்த 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரியை குறிகாட்டக்கூடியது. இந்த இடத்துலதான் சுக்கிரன் நீசமாகுது. அப்போ அது குழந்தைகளை இவங்களுக்கு குறிகாட்டுதான். அப்போ அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அபாரமான செலவுகள் இவங்க பண்றாங்க. நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைகள் படக்கூடாது, ரொம்பவும் அறிவுபூர்வமா வரணும். அதுக்காக யாரை வேணா டியூஷன் டீச்சரா போடு, யார்கிட்ட வேணா கிளாஸ் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்றாங்க. இவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது இவங்களுக்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் செவ்வாய் இருக்கு பார்த்தீங்களா, இது எங்க உச்சமாகுது? 9ஆம் வீட்டுல. அப்ப அந்த 9ஆம் வீடுங்கிறது இவங்களுக்கு பாதகஸ்தானம். இவங்களுக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் நீசம். இப்போ இவங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களுடைய கணவன் வருவதில்லை.
சப்போர்ட் பண்றது இல்ல. பண்றது இல்ல. ம். பாதகஸ்தானம் சனி வீட்டுல போய் அவர் உச்சமடைகிறார். சரி, கணவன் மட்டும்தான் இப்படி பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த இன்லாஸ் எல்லாருமே இதை செய்யறாங்க. ஏன்னா இந்த பாப்பா வந்து ரொம்பவும் பளிச்சுன்னு இருக்கு, ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப நேர்த்தியா செய்யுது, ரொம்ப ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல. ம். நம்ம வீட்டு பாப்பா வேற ஒரு இடத்துல போய் மிதி வாங்குது, ஒண்ணுமே இல்லாம வந்து இந்த பாப்பா இங்க ஷோ காமிக்குதே அப்படின்னு சொல்லி கணவனை வந்து ஸ்க்ரூ கொடுத்து குடும்பத்தை நிறைய இடத்துல சின்ன பின்னமாக்குறாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு மெயினா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். ம். 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 இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்காக உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழ்றாங்க. அப்படி இல்லைன்னு வைங்களேன், இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஆகுது. இவங்க அன்புக்குத்தான் ஏங்குறாங்க. அப்போ யாரோ ஒரு பழைய ஃப்ரெண்டு, இல்லை யாரோ ஸ்கூல்ல படிச்ச ஒரு நண்பரா இருக்கலாம், இல்லை இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சகஜமா பேசுற ஒரு நண்பரா இருக்கலாம். பேசும் பொழுது என்ன ஆகுது, அதை வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் சேர்த்து இவங்கள கொண்டு போய் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு முத்திரை குத்தி 2வது மேரேஜில் கொண்டு போய் நிப்பாட்டிடுறான். அதுவுமே வந்து 2ஆம் திருமணம்ங்கிறது எங்க நீங்க பார்க்கணும்னா 9ஆம் இடத்தை வச்சு தான் பார்க்கணும். சனி வீட்டுல செவ்வாய். அப்போ கணவனை இழந்த இல்லைன்னா கணவனை பிரிந்த ஒரு நபர் இவங்களுக்கு நிறைய இடத்துல 2ஆம் திருமணத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அதுவுமே நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடத்துல இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்கள்ட்ட அந்த 2வது திருமணம் 3வது திருமணம்னு பழகக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு ஃபேண்டசிக்குத்தான் பழகுறாங்க. அப்போ இவங்களை வந்து வேலையை யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இவர்களை சுருட்டி தூக்கி போட்டு விடுகிறார்கள், இல்லைன்னா கசக்கி கிழித்து தூக்கி போட்டு விடுகிறார்கள்னு சொல்றதுதான் உண்மை. இது எப்படி நடக்குதுன்னா, இவங்களுக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடிய கிரகம் குரு. இந்த குருங்கிறத வந்து நீங்க ரிஷி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல மகான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ரிஷவராசி பாப்பா வந்து ரொம்பவும் ஸ்மார்ட்டா ஒரு வேலையை வந்து செய்யுது பார்த்தீங்களா. அப்போ என்ன ஆகுது, ஒரு இவங்க யார குருன்னு நினைக்கிறாங்களோ, இப்போ குருன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்க ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்றீங்க, உங்க பாஸ் உங்களுக்கு குரு தான். ஆமா. இப்போ நீங்க ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்றீங்க, உங்க பாஸ் உங்க குரு தான். அப்போ என்ன ஆகுது, இந்த பாப்பா பளிச்சுன்னு போய் நிக்குது. குருவுக்கு அது பிடிக்கிறது இல்லை. 2 வருஷத்துல சொல்லித்தர வேண்டிய வித்தைய 5 வருஷமா ஆகியும் சொல்லித்தரதில்ல. இந்த 2 வயரையும் நீ சேர்த்துட்டன்னா நீ பெரிய எம்டி ஆயிடுவ. ஆனா அது எந்த 2 வயர்னு நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன். இந்த ராகத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நீ பெரிய பாடகி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி அதை சொல்லித்தரேன்னு ஆசை காமிச்சு 4-5 வருஷத்துக்கு குருவுக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுல இருந்து வீட்டுக்கு வந்து பில்லு கட்டுறது, ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட், ஏன்னா இந்த பாப்பாக்கு எல்லா விஷயமும் அத்துப்படி. நன்றாக இவர்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிறகு ஒரு நாள் இவங்களுக்கே தெரிய வருது, நம்மளை இவர்கள் வேணும்னே போட்டு இழுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஷி சாபம், அதுதான் குரு சாபம். குரு சாபத்தை பெறக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி சகோதரிகள். இந்த குரு தானே தனகாரகன். அப்போ நிறைய இடத்துல திருமண வாழ்க்கை இவங்களுக்கு ஒத்து வரலங்கும் போது குழந்தைகளுக்காக இவங்க வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் அந்த பணத்தை வந்து ரொட்டேஷன் பண்ணி வேற வழி இல்லாமல் குழந்தைகளை வழி நடத்துகிறார்கள். ஆனா என்ன நடக்குதுன்னா, இந்த அஷ்டமாதிபதியா குரு வர்றதுனால இவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வட்டி கூடுறதுக்கு வாங்குறதுக்கு ஒருத்தர் வருவார். பேங்க்ல போட்டு வச்சா 1 வட்டி தானே கிடைக்கும், நான் 4 வட்டி தரேன்னு சொல்லுவாரு. 2 தடவை 3 தடவை கரெக்டா காசை கொடுத்துருவாரு. 4வது தடவை என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, மொத்த காசையும் எடுத்துட்டு காணாம போயிடுவார். இங்கதான் ரிஷபராசி சகோதரி காலியாக மாறக்கூடிய அமைப்பு. ஏன்னா இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். தனிமையில் உட்கார்ந்து அழுக வேண்டிய ஒரு அமைப்பு ரிஷபராசி சகோதரிகளுக்கு நிறைய ஏற்படுகிறது. இவங்க வந்து இந்த தனம் பிளஸ் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய அடி வாங்கிறது, ஏமாறுறதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதனால வந்து என்ன ஆகுது, ஒரு மாதிரி இந்த சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம்ல, அப்போ அது வந்து அந்த ஒபேசிட்டி, அந்த உணவு அதிகமான விரக்தி, மென்டல் டிப்ரெஷன்,
இந்த மாதிரி மன அழுத்தத்துல அதிகமான உணவு எடுத்துக்கொண்டு இவங்க வந்து அந்த ஒபேசிட்டி எல்லாம் வந்து இவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகள்லாம் ரிஷபராசி சகோதரிகள் அதிகம் சந்திக்கக்கூடிய இடம். இப்போ காலபுருஷ பிரகாரம் இந்த ராசியோட சின்னமே என்ன? மாடு தானே. காலை. இப்போ கடினமா அந்த பொதி சுமக்க வேண்டிய அமைப்பு, கடினமாக வந்து அந்த உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய அமைப்பு. இப்போ ராசியில் சந்திரன் உச்சம், அது வளர்பிறை சந்திரனா இருந்தா அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கும். திருமணம்னு வரும் பொழுது நிறைய இடங்கள்ல அம்மாவுடைய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. முதல்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லி அம்மாவை போட்டு நெருக்குவாங்க. அப்புறம் ஏன் பண்ணி வச்ச, நீ ஏன் பண்ணி வச்ச அப்படின்னு போட்டு நெருக்குவாங்க. 2வது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது என் ஆஃபீஸ்லேயே நடந்திருக்கு. அம்மா வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து, இந்த பையனை பாருடி, நல்லா இருக்குடி, கட்டிக்கோடி அப்படின்னு சொல்லும். பையன் நல்லா இருக்கானா, அப்போ நீ கட்டிக்கோ அப்படின்னே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு பேரு வினோதா. அப்போ அந்த அம்மா வந்து அழுகுது. நிறைய இடத்துல அம்மா வந்து இந்த பொண்ணு இப்படி பண்ணுதேன்னு சொல்லி அம்மா சப்போர்ட்டுக்கு வர்றதில்லை. சகோதரர்கள் சகோதரிகளும் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றதில்லை. ஆனா செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல நீசம்ங்கிறதுனாலையும், நாளுக்குரிய சூரியன் வந்து இவங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம்ங்கிறதுனாலையும் திருமணத்துக்கு அப்புறம் அப்பாவுடைய சப்போர்ட்டும் இவங்களுக்கு வர்றதில்லை. இவங்களுடைய இடம், பூர்வீகம், சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேருங்கிறது நிறைய இடத்துல கம்மியாகத்தான் கிடைக்குது. இவங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறதுனால 5ஆம் இடம் மதி மயங்கிடுறாங்க. இவங்க மதி இழந்துடுறாங்க, குறிப்பா காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. 6ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் ராகு. எங்க அங்க வந்து சுவாதி நட்சத்திரம் நிக்குதா, இப்ப எதிரியை குறிகாட்டக்கூடிய இடத்துல ராகு இருக்கா. இப்ப இந்த பாப்பா வந்து ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கு, ரொம்பவும் ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றதுனால சில இடங்கள்ல எதிரி என்ன பண்ணிடுறான், கண்ணுக்கு தெரியாத, ராகுன்னா இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத சக்திகளை கையில் எடுத்து இவர்களை தாக்குறான். இந்த ஒரு லுக்கை வச்சுட்டு தானே நீ மீடியால கலக்கிற, இந்த ஒரு வாய்ஸை வச்சுட்டு தானே நீ பாட்டு பாடி கலக்கிற, எப்படி இருந்தாலும் நீ இதை வச்சு தானே பொழைச்சிக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாதன்னா இந்த மாந்திரிகம் போன்ற விஷயங்களை இவங்கள் மேல் அனுப்புகிறான். இதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் நிக்கக்கூடியது அந்த ராகுவுடைய சாரத்துல வரும்போது இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. 7ஆம் வீட்டுக்குரியவன் செவ்வாய் வந்து இங்க வந்து 9ஆம் வீட்டுல போய் உச்சமடைகிறதுனால நிறைய பேருக்கு வந்து வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வருது. குறிப்பா ஆஃப்டர் மேரேஜ் ஒரு நேரத்தில் இவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நமக்கு இனிமே இந்த கணவன் திருமணம் அப்படிங்கிறதே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா இவங்க அங்க காளியா மாதிரி சின்ன பின்னமா ஆக்கிடுறாங்க. இது ஒரு நிலராசி. அப்போ பூமி தானே, பூமியில வந்து நீங்க அடிக்கலாம், குத்தலாம், ஜேசிபி மிஷின் போடலாம், நோண்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா எவ்வளவுதான் பூமி வாங்கும்? ஒரு நேரத்தில் பூமி பிரளயம் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகும்? பூகம்பம் தான். ஏன்னா இவங்க வந்து ரொம்பவும் தியாகம் செய்யக்கூடிய நபர்கள். ஒரு வீட்டுக்கு 10 கெஸ்ட் வராங்கன்னு வைங்களேன், விதவிதமா சமையல் பண்றது, டேஸ்டா சமையல் பண்றது, அந்த அஸ்திவாரமா இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். ஆனா அந்த சமையல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. செய்து கொடுப்பவர்கள் அஸ்திவாரமா இருக்கிறது, பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ரிஷபராசியை சேர்ந்த நபர்கள். இவர்களுக்கு தொழில், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு பிளஸ். ஏன்னா இவங்களுக்கு 9, 10 அதிபதி சனி 6ஆம் இடத்துல உச்சம். அப்போ அந்த சனிங்கும் பொழுது இவங்க கடுமையான உடல் உழைப்பை செய்துதான் இவர்கள் ஒரு உயர்நிலையை அடைய வேண்டும். இவர்களுக்கு லாபஸ்தானமா வரக்கூடிய குரு 3ஆம் இடத்துல நீசம். அப்போ தங்கமா இருந்தாலும் சரி, ரொக்கமா இருந்தாலும் சரி, இவர்கள் அதனை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அப்படியே இவங்களை அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி பேசி 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 நாசுக்காக உருவி விடுவார்கள் அப்படின்னு சொல்றது தான் உண்மை. இவர்களுக்கு விரயஸ்தானமா வரக்கூடியது செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பாதகஸ்தானத்துல உச்சம். இப்போ விரயம் சனி வீட்டில் வந்து உச்சம். இப்போ நிறைய இடத்துல இவங்களுக்கு
இந்த மாதிரி விஷயங்கள்ல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. ஸோ இவங்களை ஒரு குழந்தை மாதிரி வைத்துக்கொண்டு பாதுகாப்பு கொடுக்கறதும் இவர்களை காலியாக மாற்றுவதும் உங்களுடைய கையில தான் இருக்கு. ஆனா இவங்க ரொம்பவும் உணர்வு பூர்வமான பெண்கள், ரொம்பவும் அட்டாச்சா இருப்பாங்க, ரொம்பவும் டெடிகேட்டடா இருப்பாங்க. அவங்கள நீங்க கரெக்டா யூஸ் பண்ணினா அவங்க உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். நிச்சயமா சார், நிச்சயம். இப்போ எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்குமா? அதாவது இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவா நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் இவங்களை நல்வழிப்படுத்தும். இதெல்லாம் பொதுவா சொல்லக்கூடியது. இதை தவிர இவங்க யோகா, மெடிடேஷன், தியானம், தன்னிலை உணர்வது, நமக்கு இது தேவையா, அகலக்கால் வைக்கிறோமா அப்படின்னு இவர்களாகவே உணர்ந்து கொள்வது, இதெல்லாம் இவங்களை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும். இப்போ இதையும் தவிர இவர்களுக்கு நீங்க இப்ப கயல்வெளி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கயல்னு தான் எல்லாரும் அதை கூப்பிடுவாங்க. இது இந்த ரிஷபராசியில தான் வரும். இப்ப கயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வரும். அப்ப அந்த 8ங்கிறது மற்றவங்களுக்கு தான் தூக்கி கொடுக்கும், நமக்கு தூக்கி கொடுக்காது. இதெல்லாம் இண்டிவிஜுவலா பார்க்கணும். பேரு விஜயலட்சுமின்னு இருக்கும். அந்த அம்மா என்ன சொல்லும், தம்பி இந்த பொண்ணுக்கு பேர்ல தான் விஜயமும் லட்சுமியும் இருக்கு. லட்சுமினா வசதி, விஜயம்னா வெற்றி. ஆனா வாழ்க்கையில ரெண்டுமே இல்லை தம்பி அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில பார்த்து தான் சரி பண்ண முடியும். அதிகமா இந்த சீட்டு போடுறது, ஃபினான்சியல் ரொட்டேஷன் பண்றது, இந்த உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அங்க கொடுக்கறது, அங்கேருந்து வாங்கி இங்க கொடுக்கறது, கடைசியில எல்லா கடனையும் தன்மேல் சுமர்ந்து கொள்வது, இதெல்லாம் இந்த விஜயலட்சுமியில நிறைய நீங்க பார்க்கலாம். நேற்று கூட ஒரு தகவல் பார்த்துப்போம், உங்களுக்கு கூட வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பல்லாவரத்துல இருந்தது. முதல்ல ஷேர் மார்க்கெட்ல அந்த பொண்ணு பணம் போட்டு ரிட்டர்ன் நல்லா வந்துச்சு சொல்லிட்டு 2,5 லட்ச ரூபா குழுல இருந்து பணம் வாங்கி போட்டு கட்ட முடியாம சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த அமைப்புல இருக்கிற ஒரு பெண்களே நான் ஒரு 500 to 1000 பெண்கள் பார்த்துருக்கேன். 500 to 1000 பெண்கள். அதையும் தவிர இவங்களுக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம், ஒபேசிட்டி ப்ராப்ளம், மன அழுத்தம், தூக்கமின்மை, இரவு நேரத்தில் தனிமையில் அமர்ந்து அழுவது, இது எல்லாத்துக்குமே ப்ளூஸ் அஃபேருங்கிற ஒரு ஸ்டோனை இவங்க போட்டுக்கலாம். புத்திசாலித்தனத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கு மரகத பச்சை இதை அணியலாம். ஆன்மீகத்துல பொதுவாக இவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். பெருமாள் வழிபாடு, அதாவது இந்த விஷ்ணு சுப்ரபாதம், விஷ்ணு சகசரநாம். இப்போ நான் பர்டிகுலரா ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு கோயிலை பத்தி சொல்லலாம். இப்போ பாம்பேல இருந்து இருக்கிற ஒரு சிஸ்டர் என்ன பண்ணோம், நாங்க இங்க இருக்கிறோங்க, எங்களுக்கு ஒரு கோயில் சொல்லுங்க. ஆமா, ஸ்ரீலங்கால இருந்து கேக்குறாங்க, மலேசியால இருந்து கேக்குறாங்க. இப்போ நான் பர்டிகுலரா திருச்சி ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, மகாவிஷ்ணு, அதாவது பெருமாள் தான் இவங்களுக்கு காக்கும் தெய்வம், கலியுக வரதன் அவர் தான். அப்போ விஷ்ணு சுப்ரபாதம், விஷ்ணு சகசரநாமம் தொடர்ச்சியா பாராயணங்கள் செய்ய 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 இவங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு நல்வழி கிடைக்கும். இந்த நபர்கிட்ட போ, இந்த ரூட்ல போ, இவங்க மூலமா போனீங்கன்னா உனக்கு இது சித்தியாகும் அப்படின்னு ஒரு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இந்த ஆன்மீக அதிர்வுகள் எல்லாமே கண்டிப்பா இவங்களை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு இவங்க நினைத்து ஏமாறாமல் இருப்பது புத்திசாலித்தனம். நிச்சயமா சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சுகம்.